ஹாய் மக்களே, வணக்கம். வீட்டு வரி, தொழில் வரி, தண்ணீர் வரி, உட்காந்தா வரி, நின்னா வரி, இட்லி தின்னா வரி, டீ குடிச்சா வரி, சிலிண்டர் தட்டுப்பாடுனால இப்போ டீ 20 ரூபாய் ஆகி போச்சு. இனி அதுக்கு ஒரு வரி. ஐயோ சாமி கடவுளே, இதெல்லாம் எகிற போகுது. கடந்த 2026ஆம் ஆண்டு மிக பெரும் புரட்சி நடக்க போகுது. எல்லாம் அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் வரி கட்டி ஆகணும். என்னப்பா நீ சொல்கிற, நாங்கள் எதுக்குப்பா வரி கட்டணும்? ஆமாம், வாங்குனீங்கல்ல, ஓட்டுக்கு 2500 வாங்குனீங்க, 1000 வாங்குனீங்க, பாத்திரம் வாங்குனீங்க, சில பேர் எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் தரேன்னு போராட்டமே பண்ணுறீங்க. இதில் அரசியல்வாதிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கும் பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. உரிமைத்தொகை கொடுக்குறாங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க, என்னென்னமோ தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே வந்து சேருங்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே வந்து சேரும்? எல்லாம் கடைசியில் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களின் மீது தான் வந்து சேரும். கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் 4,5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழ்நாடு இப்போ 9 லட்சம் கோடியாக இருக்குது. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் கோடி வந்துடும். அப்புறம் கடைசியில் யார் வந்தாலும் ஒவ்வொரு குடிமகன் மீதும் இத்தனை லட்சம் கடன் இருக்குன்னு கொக்கரிப்பாங்க. நம்ம விதைச்சிட்டோம், எப்படி விதைச்சோன்னு தெரியல, ஆனால் நேர்மையான முறையில் விதைக்கல. அதை கண்டிப்பாக நம்ம அறுவடை செஞ்சு தானே ஆகும். பார்ப்போம், மே 4க்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இலவசங்கள் அள்ளித்தராத கட்சிகளுக்கு வாழ்த்துக்கள்.